कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக மிக ரகசியமான இந்த பிரம்ம வித்யை பற்றி, அது எவ்வளவு உத்தமமானது அப்படிங்கிறத முதல்ல அதனுடைய இம்பார்ட்டன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லி, அதை ரொம்ப ஸ்ரத்தையோட படிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ரத்தைக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் அர்ஜுனனுக்கு சொன்னார். அதுக்கப்புறமா பகவான் இறைவன் பரம்பொருள் அப்படிங்கிறது இங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பகவான் ஃபர்ஸ்ட் நடத்தினர். இங்க அனைத்தும் இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே. அதுதான் இங்க 4, 5, 6 இதுலெல்லாம் நம்ம படிச்சது என்ன அப்படின்னா, இங்க இறைவனை தவிர்த்து வேறொன்று இல்லை, பரம்பொருளை தவிர்த்து வேறொன்று இல்லை. அதைத்தான் நாம பல்வேறு உதாரணங்கள் மூலமாக அந்த விஷயங்களை நாம படிச்சோம். அப்புறம் இந்த பரம்பொருள் செய்யக்கூடிய செயல் என்ன, இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது, இந்த சிருஷ்டிங்கிறது திரும்ப திரும்ப அது கல்பம் முடியறச்சே அந்த சிருஷ்டி லயமாகி கல்பம் ஆரம்பிக்கிறச்சே மறுபடியும் அது வெளிவருகிறது. எதை வைத்துக்கொண்டு இந்த சிருஷ்டி நடைபெறுகிறது அப்படின்னா, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, பரம்பொருளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாயையின் காரணமாக, மாயையை வைத்துக்கொண்டு இந்த சிருஷ்டியானது நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்ப நாம கடைசியா பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் எல்லாரும் எதனால கஷ்டப்படுறாங்க, இந்த துக்கத்துக்கும் இந்த மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணம், இந்த சம்சாரத்திற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சம்சாரத்திற்கு காரணம் அறியாமைதான். முதல்ல எதை பத்தின அறியாமை, தன்னை பற்றிய அறியாமை இருக்கு. இந்த பரம்பொருளை பற்றிய அறியாமை அப்படிங்கிறது, எது பரம்பொருள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு, அதனுடைய ஸ்திதி என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால, அது மாத்திரம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு நிலைத்த தன்மை இருக்கிறதாக தனக்குத்தானே கற்பனை பண்ணிக்கொண்டு, அந்த பெர்மனண்டா இல்லாத விஷயங்கள்ல போய் ஒரு பெர்மனன்ஸ தேடுறது. அதுதான் இந்த ஜீவன் பண்ணக்கூடிய பெரிய தப்பா இருக்கு. அவர் என்ன அதை எப்படி சொன்னார் அப்படின்னா, நான் தான் நிலைத்து இருக்கிறேன், பரம்பொருள் என்பதுதான் நிலைத்து இருக்கிறது, 3 காலங்களிலும் மாறாமல் இருக்கக்கூடிய சத்தியம் நான் தான். ஆனா அந்த மாதிரி நான் இருக்கேங்கிறத புரிந்து கொள்ளாமல், நான் ஏதோ ஒரு உடலை எடுத்துக்கொண்டு மானுட உடலை எடுத்துக்கொண்டு வந்தவனை போல என்னை நினைத்து கொண்டு இந்த ஜனங்கள் மூடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏன் நினைக்க கூடாதா, இந்த கிருஷ்ணர் இப்படி பிறந்தார் வளர்ந்தார் நினைக்க கூடாதா? அது இன்டர்ன் என்ன ஆகுதுன்னா, தன்னையும் அதே மாதிரி ஒரு உடலை எடுத்துக்கொண்டு வந்தது அப்படின்னே நினைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நிக்கிறது. இறைவனையும் நான் ஒரு லிமிட்டட் பாடியில நான் அடக்கிறேன், சிமிலர்லி என்னையும் இந்த பாடிக்குள்ள நான் லிமிட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் லிமிட் பண்ணிக்கிறச்சே என்ன ஆகுது அப்படின்னா, நான் துக்கத்துக்கு ஆளாது. அதுதான் பகவானுக்கு பெரிய கன்சர்னே தவிர்த்து, நீ என்ன லிமிட் பண்றியோ பண்ணலையோ அது அவருக்கு பெரிய கன்சர்ன் கிடையாது. லிமிட் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் அன்லிமிட்டட் தான். பகவானை பொறுத்த வரைக்கும் he need not prove to anybody. ஆனாலும் ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவஜானந்தி மூடாக மானுஷின் தனு ஆஸ்ரித. நான் ஏதோ ஒரு உடம்பை எடுத்துட்டு வந்தவன் நினைக்கிறாங்க, அதனாலதான் தன்னையும் அதே மாதிரி உடம்பை எடுத்துக்கொண்டு வந்ததாக அந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணனோட கண்ணை பாத்தியா, கிருஷ்ணனுடைய அந்த அழக பாத்தியா, அந்த தோள்களை பாத்தியா, அந்த பாதங்களை பாத்தியா, அந்த சலங்கைய பாத்தியா, அதுலயே போய்கொண்டிருக்கிறதே அவர்களுடைய மனம். அதை பார்க்க பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா, உலக பொருட்கள் மேல ஆசைகள் போய்கொண்டே இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இது அழியக்கூடிய பொருட்கள்ல ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறது. அத சிம்பாலிக்கா அவர் சொல்றார், தன்னையே சொல்றதன் மூலமாகவே அவர் சொல்றார்.
இதுதான் நம்ம கடைசியா பார்த்தோம். சம்சாரத்திற்கான காரணம்ங்கிறது என்ன? நான் அந்த இறைவனை, அந்த பரம்பொருளை பரம்பொருளாக நான் புரிந்து கொள்ளாமல் சாதாரண ஒரு மனிதனாக, அல்லது ஒரு மனித உருவில் வந்தவனாக, அல்லது ஒரு கல்லாக, ஏதோ ஒரு படமாக இப்படி எல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கு இல்லையா? அது எனக்கு துக்கத்திற்கு காரணமாகிறது. ஏன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் கங்கா பிரவாகத்துல நான் மூழ்கக்கூடாதுன்னு நினைத்து கொண்டு அங்க ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நான் பிடித்து கொண்டிருந்தேன்னா என்னால கங்கால மூழ்காம இருக்கவே முடியாது, அடிச்சுட்டு போயிடும் கங்கை. அங்க ஸ்திரமா நிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பை பிடிச்சு கொண்டேன்னா நான் சந்தோஷமா முழுகி முழுகி எழுந்துக்கலாம். அந்த ஸ்திரமா நிக்கிறது நான் அப்படிங்கிறச்சே, அந்த மாம் யாரு? அந்த பரம்பொருள். எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய, காரணமாக இருக்கக்கூடிய, எந்த விதமான மாற்றமும் தேய்வும் இல்லாத அந்த தூய உணர்வுதான் நான் அப்படின்னு புரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் இந்த சம்சாரத்துல மாட்டிக்கொள்ள மாட்டானே அப்படிங்கிறது பகவானுடைய எண்ணம். அத சொல்றாரு. அடுத்தது 12வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகம் நம்ம போன வகுப்புல அர்த்தம் மாத்திரம் பார்த்து வச்சிருக்கோம். நாம என்ன அதோடைய விவரணங்கள் பார்க்கணும். மோகாஷா மோக கர்மாணு மோக ஜான விச்சேதசக ராட்சசீம் ஆசுரீம் செய்வ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாக. மோகன்னு சொன்னாலே வீணாக போறது அப்படின்னு. அமோகம்னு சொன்னா எப்பவும் நிறைஞ்சு வளர்ந்து கொண்டு வரக்கூடியது, அழிவில்லாதது அப்படின்னு. மோகம்னா அழியக்கூடியது. மோக ஆஷா வீணாக போகக்கூடிய ஆசைகள் கொண்டவர்கள். மோக கர்மா வீணாக போகக்கூடிய ஆசைகளோட வேலை பண்ணினா அந்த கர்மா மட்டும் எப்படி இருக்கும்? அந்த வேலையும் வீணான செயல்களாகத்தான் இருக்கும். மோக ஞானா, மோக ஞானா அப்படின்னா வீணான அறிவு, வீணான விஷயத்தை பத்தின அறிவு. விஷய அறிவே வீணான அறிவு தான். சொல்ல போனா ரொம்ப ஆழமா யோசிச்சோம்னு சொன்னா, உலக விஷய அறிவுங்கிறது வீணான அறிவு தான். எது உண்மையான அறிவுனா மெய்யறிவு தான் உண்மையான அறிவு. ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசறு காட்சியவர். நாம பண்ணி கொண்டிருக்கிறது பூரா மருளோட இந்த வேலைகளை பண்ணி கொண்டிருக்கோம். அந்த வேலைகள் எல்லாம் எங்க நடக்கிறது அப்படின்னா இந்த நிலையில்லாத உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நிலையில்லாத உலகத்துல நிலையில்லாத பொருட்களை வைத்து நிலையில்லாத வேலைகளை நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். அதனால மோக ஞானம் அதுக்கான அறிவுங்கிறது ஒரு பெரிய அறிவு இல்லப்பா. அது வீணான அறிவு உடையவர்களும் விச்சேதசக விவேகமே கிடையாது, டிஸ்கிரிமினேட்டிங் பவரே கிடையாது. ராட்சசீம் ஆசுரீம் பிரகிருதியும் செய்வ. அது என்ன மாதிரியான இயல்பு அவர்களுக்கு இருக்கு? இந்த இடத்துல பிரகிருத்தினா இயல்புன்னு. என்ன மாதிரியான இயல்பு இருக்கா? ராட்சச இயல்பு இருக்கா, அசுர இயல்பு இருக்கான். இந்த 2 இயல்பு இருக்கு. மோகினியும் அப்படின்னா மதி மயக்குவதான ஒரு அறிவை சார்ந்திருக்கிற இயல்பை சார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இதே மாதிரிதான் முன்னாடி சொன்னார். நீங்க ரெஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. 7வது அத்தியாயம். நமாம் துஷ்கிருதினா மூடாக பிரபத்யந்தேன ராகமாக மாயையா அபகிருத ஞானா ஆசுரீம் பாவமாஸ்ரிதாக. 7வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். இங்கேயும் அதான் சொல்றார். ராட்சசீம் ஆசுரீம் செய்வ. அங்கேயும் என்ன சொல்றார்? இந்த மூடர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆசுர பாவமா இருக்கு அப்படிங்கறத அங்கேயும் சொன்னார். இதே விஷயத்தை தான் அங்க சொன்னார். அதையே ஏன் திரும்ப சொல்றார் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. நம்ம திருப்பியும் போய் கிருடம் தேடி எடுத்து படிச்சா தானே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. நமக்கு ஞாபகம் இருக்காதுங்கிறதுக்கு தான் பகவானே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார். 13வது ஸ்லோகம். 13வது ஸ்லோகம்ல என்ன சொன்னார்? 7வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். திரிபிர் குணமயைர் பாவை ரேபி சர்வமிதம் ஜெகத் மோகினே மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரம் அவ்யயம். இதை எதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும்னா இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல அந்த ஸ்லோகத்துக்கு. நான் எப்படி இருக்கேன்? பரம் அவ்யயமா இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா திரிபீர் குணமயைர் பாவை, இந்த 3 குணங்களை உடைய இந்த பொருட்களில், இந்த குணங்களில் அவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள் அப்படின்னு அங்க சொன்னார். என்னுடைய நேச்சரை புரிஞ்சுக்கலப்பா,
என்னுடைய உண்மையான ட்ரூ நேச்சரை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு அங்க சொன்னார். சோ அதே விஷயம்தான் இங்க அடுத்தடுத்த ஸ்லோகமா சொல்றேன். அங்க 13வது ஸ்லோகத்துல சொன்னதை இங்க 11வது ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு, அங்க 15வது ஸ்லோகத்துல சொன்னதை இங்க 12வது ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். பகவானை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, இந்த ராட்சச பிரகிருதி, ஆசுர பிரகிருத்தினா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுட்டு அடுத்தவன் எல்லாம் பார்த்தேன், ஏய் அவன் ராட்சச பிரகிருதி, ஏய் இவன் ஆசுர பிரகிருதி அப்படின்னு போய் ரேட்டிங் போடுறதுக்காக பண்ணறது கிடையாது. நமக்கு ரேட்டிங் நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் ராட்சசனா இருக்கேனா, நான் அசுரனா இருக்கேனா நான் போட்டுக்கணும். நமக்குள்ளே போட்டுக்கணும். மத்தவங்களை பத்தின ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இதெல்லாம் படிக்கிறது கிடையாது. நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த விஷயத்த இன்வேரியபிளி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது நம்ம அறியாமையே வந்துடும். படிச்சுட்டோம், ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுதுன்னா we will start judging people. அதான் நம்மளோட கீழ்த்தரமான ஒரு புத்தி நம்மளுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. சாதாரணமான ஒரு மனித இயல்பு தான் அது. அதை விட்டு வேலை வழியில வரணும். சாதாரணமான மனிதர்கள் இல்லை இல்லையா கீதை படிக்கிறவர்கள், அதனால அதை திரும்பி திரும்பி சொல்லுது. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கும் போதுதான் இந்த 2வது வாட்டி சொன்னதுனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸ்லோகாங்கிறத விட இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பகவான உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது நம்பர் 1. 2வது, நான் எந்த இடத்துல இடர்வேன், என்னுடைய சறுக்கல்ங்கிறது எங்க இருக்கு. இங்க 3 விஷயம் சொல்லியிருக்காரு. 3 விஷயத்துல என்ன அப்படின்னா, முதல்ல மோக ஆஷா, எந்த மாதிரியான ஆசைகள் எனக்கு இருக்கு. இல்ல எனக்கு எல்லாமே ரொம்ப நல்ல உயர்ந்த ஆசை. எனக்கு நான் கோவில் போற ஆசைதான், நான் அபிஷேகம் பண்ணணுன்ற ஆசைதான், எனக்கு அர்ச்சனை பண்றோன்ற ஆசைதான், எல்லாம் உயர்ந்த ஆசைதான். நான் எக்ஸாம்பிளே உங்களுக்கு லோயர் கேட்டகரியில இருந்து கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா தேவையே கிடையாது. ஏன்னா அது லோயர் கேட்டகரி ஆல்ரெடி கிளாசிஃபைடு. அதையே நான் எக்ஸாம்பிளா எடுக்கணும். நான் ஹையர் கேட்டகரின்னு நான் சோ கால்ட் ஹையர்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம்ல, அங்கதான் நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஏன்னா அதை விட ஹையர் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. நாம வெறும் அந்த காரியங்கள்ல மாத்திரம் நம்ம ஈடுபட்டு அதுலயே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நம்ம இந்த இறைவனை பற்றிய அறிவு, இந்த பராப்பிரகிருத்தியை பற்றிய அறிவும், அபராப்பிரகிருத்தியை பற்றிய அறிவும், அந்த ஜீவனை பற்றிய அறிவும், அந்த பரம்பொருளை பற்றிய அறிவும், அதனுடைய ஐக்கியத்தை பற்றிய அறிவிலும் நாம கவனம் செலுத்தணும். அதுக்கு நேரம் வேணும். அதனால நாம அங்க போறேன், இங்க போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இந்த ஆசைகள் இருக்கு இல்லையா, இது ஏன் வீண் போகக்கூடிய ஆசைகள்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நல்ல ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். பெர்மனண்டா அதுல ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதுல நாம ரொம்ப மயங்கி போக கூடாது. இவர் சொல்றதே என்ன, மோகினியும் மதிங்கிற, அதுல மயங்கி போயிடுறான். ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டான்னா பரவாயில்ல, இல்ல நான் அங்கேயிருந்து வரவே மாட்டேன், நான் அப்படியே இந்த அலங்காரம் அழிக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன், என்னை இழுக்காதீங்க, நான் அப்படியேதான் உக்காண்டிருப்பேன், நான் அதையேதான் பார்ப்பேன். அப்ப மோகினியும் மதி தானே, வேற வேலை இல்லாம அதையே பார்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னா. ஒரு இடம் போனோம்னா அதை முடிச்சோன்னா வந்துடும். திருப்பி நம்மளுக்கு இருக்கே ருட்டீன் இருக்கு இல்லையா, காலையிலிருந்து மாலை வரை, அதுபோல் வாழ்நாள் முழுவதும் போட்டு வச்சிருப்போமே நம்ம ருட்டீனை, அதை பாக்குறதுக்கு வரணும். ஜெபம் பாராயணம் இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்கு, கிளாஸ் இருக்கு, அதை பத்தின சிந்தனை இருக்கு, இதுக்கெல்லாம் தான் நேரம் வேணும் இல்லையா. அதெல்லாம் எதனாலன்னா இந்த அவ்யயம் அப்படி இந்த இதுவே இந்த ஞானமே அவ்யயம்னு முதல் 2 ஸ்லோகத்துல பார்த்தோம். எதனால பார்த்தோம், ஏன்னா அவ்யய பலத்வாத் அவ்யயம் சொன்னார் இல்லையா, அது அவ்யயமான அழியாத பலனை கொடுக்கறதுனால இதுலதான் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இதை மோகன்னு சொல்றது. அது மோகனா உடனே வீணாது இருப்பது, கோயிலுக்கே போகக்கூடாது யாருமே அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார். அங்கேயே இருக்காத, ஒண்ணுத்திலேயே முழுகாத அப்படின்னு சொல்றார். மோக கர்மனா. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அதாவது வீண் போகக்கூடியன்னு சொன்னதுனால நீங்க ஜாகிரதையா புரிஞ்சுக்கோங்க. இது என்னமோ ஆஸ்திகத்துக்கே எதிர் மாதிரி கிடையாது. இது எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் அதுல நாம ஒரு அடிக்ஷன் இருக்கக்கூடாது. முக்கியம் அதுதான், அடிக்டிவ் நேச்சர் இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்றாரு இந்த மோகம்ங்கிறத அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பரமார்த்த திருஷ்டியிலேயே நம்ம புத்தி இருக்கணும். அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம போய் ஒரு பூ கட்டி அந்த கோவில்ல போடுறோம்னா கூட நம்ம அந்த சிலைய பாக்கறச்சே நமக்கு என்ன தோணணும்னா, இந்த சிலைங்கிறது ஒரு உருவகம் தான், இதுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது தூய பரம்பொருள், தூய உணர்வு. அந்த தூய உணர்வு அந்த சிலையில மாத்திரம் இல்ல, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, அது என்னுள்ளும் இருக்கிறது, நானும் அதுவே.
இவ்வளவு வரணும் தாட் உடனே போய் அங்க நின்ன உடனே அதை விட்டுட்டு நாம அந்த அந்த வெளிப்புறமான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நிஷ்டை வராது. தான் முக்கியம். ஞானம் நிஷ்டை ஆறுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் பகவான் இத மோகம் மோகம்னு சொல்லி இதை வந்து கண்டிக்கிறார். இந்த ஆசுரை பாவம் ராட்சச பாவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த அசுரர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு என்ன குணம் அப்படின்னா தமஸ் வந்து அவர்களுக்கு பிரதானமா இருக்கும். தமஸ்னா என்னது? தமஸ் அப்படிங்கிறது நமக்கு லெத்தார்ஜிக்கா இருக்கிறது, லேசியா இருக்கிறது, இதெல்லாம் வந்து தமசுடைய ஒரு வெளிப்பாடு. நம்ம ரொம்ப ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சா விழைவே இருக்காது. சில நாட்கள் நமக்கு அப்படியே இருக்கும். ஆனா அவர்களுக்கு எல்லா நாட்களும் அப்படித்தான் இருக்கும். தமஸ் வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கும். ரஜஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, காம பிரதானிகளா இருப்பாங்க. ஆசை. எதையாவது ஒண்ணு போய் அடையணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஒரு ஆசை ஜாஸ்தியா இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள். ஏன்னா அவர்கள் வந்து இந்த ஆசைக்காக வேண்டி எந்த விதமான தப்பையும் செய்வாங்க. இந்த அசுர குணம் இருக்கக்கூடியவர்கள். அதே அப்புறம் ராட்சசர்கள்னு சொன்னார். இது ரெண்டும் டிஃபரன்ஸ். ஏன் ரெண்டு சொல்றேன்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அசுரனா இருந்தா ராட்சசனா இருந்தா எல்லாம் இப்படி பேச கொம்பு மாதிரி மீசை வச்சுட்டு இருப்பான், பெரிய பல்லு வச்சுட்டு இருப்பான், பெரிய வேடா ஒரு கிரீடம் வச்சுட்டு இருப்பான், கனகரையில் இருப்பான். இதுதான் நம்மளோட பிக்சர். ஏன்னா நமக்கு பிக்டோரியலா பார்த்து பார்த்து அப்படி பழக்கமாயிடும். இது குணத்தை விவரிக்கிறது. நம்ம இந்த சொல்லக்கூடிய இந்த அசுரர்களும் ராட்சசர்களும் அப்படியே பரம அழகா கூட இருக்கலாம். ஆனா குணம் இப்படி இருக்கலாம். அதனால எதுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா இது குணத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றது. அந்த விகாரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றது கிடையாது. அதை காட்டுறதுக்காக விகாரம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ராட்சசர்கள் அப்படிங்கிறது ரஜப்பிரதானமா இருக்காங்க. ஆல்வேஸ் ஒர்க்கஹாலிக். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் சும்மா இருந்தா கூட இவங்க வேகமா பண்ற மாதிரி பண்ணி அவங்களையும் வீழ்த்துல போட்டுருவாங்க. நீ ஏன் பண்ணல, நம்ம எழுந்துக்கணும் போல ஆயிடும். அவங்க முன்னாடி நம்மளால உட்காரவே முடியாது. இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர் எல்லாம் வீட்டுல நிறைய பார்த்திருக்கோம். நான் ஒன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாருக்கும் தெரியும். அவங்க அவங்களுடைய சொசைட்டில அவங்க அவங்களுக்கு பழகக்கூடிய இடங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு சுவாமி காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவு. இப்ப அந்த ராட்சச குணம் அப்படிங்கிறது ரஜப்பிரதானமா இருக்கு, தமஸ் வந்து குறைவா இருக்கும். ஏன்னா இந்த ரஜஸ் எப்ப டாமினண்டா இருக்கோ அப்ப அதுல உட்காரணும்ன்ற எண்ணம் இருக்காதுல்ல, ஓடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இவர்கள் குரோத பிரதானமாக இருப்பார்கள். குரோதம்னா என்ன? ரொம்ப கோபமா இருப்பாங்க. ரஜஸ் ஜாஸ்தி ஆச்சுனாலே ஒரு சிடு கடுகடு சிடு கடுகடுன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு வந்து ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா கொலை பண்ணறது கூட தயங்கவே மாட்டாங்க. நடக்கணும்னா நடக்கணும், நான் சொல்றபடி அது செய்யணும். அந்த 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 ப்ராமினன்ஸ் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட, அவங்க மைண்ட்ல அது வந்து என்ன பண்ணும்னா அவங்கள துஷ்டமான காரியங்களை பண்ணறதுக்கு தூண்டும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த அனாவசியமான விஷயங்களில் ஆசைப்படுவது, நீங்க இதெல்லாம் வந்து கோவிலுக்கு போறது எடுத்துக்காதீங்க. இப்ப நான் சொல்ற போது கோவிலுக்கு போறதுங்கிறது அனாவசிய விஷயம்ங்கிறது இல்லை. அங்கேயே நீ வந்து மோகினி மதிக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். தேவையற்ற விஷயங்கள், என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையற்ற விஷயங்களுக்கு ஆசைப்படுவது, தேவையற்ற செயல்களை செய்வது, அதற்குரிய அறிவை பெறுவது, அந்த மாதிரி செயல்களுக்குரிய அறிவை பெறுவது, இதெல்லாமே என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா என்ன ஒரு ராட்சச குணத்தை கொண்டவனாகவோ அல்லது ஒரு அசுர குணத்தை கொண்டவனாகவோ ஆக்கி விடுகிறது. அதனால என்ன ஆறுதுன்னா நான் வந்து விச்சேதசக எப்படி இருக்கேன்னா கொஞ்சம் கூட விவேகம்ங்கிறதே கிடையாது. இந்த தத்துவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, அதை நாம வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். கொஞ்சம் போய் உட்கார்ந்து அந்த விஷயம் என்னதான் சொல்றது கீதை அப்படின்னு நம்ம கேட்போமே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு மனசு உட்கார மாட்டேங்கிறது. ஏன்னா ஒண்ணு ஓடணுங்கிறது, வேலை பண்ணணுங்கிறது, இல்லைன்னா தூங்கணுங்கிறது. இது ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் இந்த மனசு வந்து லைக் பண்றது. சத்துவத்துல இருக்க மாட்டேங்கிறது. சத்துவத்துல இருந்தால் ஒழுங்கா இந்த ஸ்டடீஸ கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருடத்தா நமக்கு ஏற்படும். இவங்களை எல்லாம் தான் போன ஸ்லோகத்துல மூடர்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் மூடர்னு சொல்றது. ஏன் அப்படின்னா பொறுமையா உட்கார்ந்து படிக்கிறதுக்கான ஒரு மன அமைப்பை கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா எப்பப்பாரு மைண்ட் எதையாவது ஆசைப்பட்டுட்டே இருக்கு. அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இதுல போகலாமா, நமக்கு எங்கேயான ஒரு இடத்துல நம்ம கூப்பிட மாட்டாங்களா, நம்ம வந்து ஒரு மாலை மரியாதை கிடைக்காதா, இல்ல நாம போய் எங்கேயான ஒரு இடத்துல ஒரு இது பண்ண மாட்டோமா, ஒரு பெரிய காரியத்தை பண்ணி நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டோமா, இப்படியே அலைஞ்சிட்டே இருக்கு. ஆறா இயற்கை அவா நீப்பின் நன் நிலையே பேரா இயற்கை தரும்னு.
நீ இந்த இந்த ஆசைங்கிறது இருக்கே அதை நீ குறைக்கவே இல்லைன்னாக்க உனக்கு எப்படி அந்த பேராய் இருக்குங்கிறது வரும். அதாவா நீப்பின்னு நீ கண்டிப்பா அதை நீக்கித்தான் ஆகணும். ஆசைங்கிறது லவலேசமும் இருக்கக்கூடாது. அப்படி இந்த ஆசை இருக்கிறதுனாலதான் நமக்கு காரியம். அப்ப இந்த மோக ஞானானரே அப்படின்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. உலகியல் விஷயங்களை பற்றி நாம் என்ன அறிவை பெற்றிருந்தாலும் ரைட் ஃப்ரம் எல்கேஜி டு பிஹெச்டி மோக ஞானாதான். ஏன்னா அந்த உலகம் நிலையானதா? சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் ஆன்சர். உலகம் நிலை இல்ல. நிலையில்லாதவற்றை பற்றி நிலையில்லாத இடத்தில் நிலையில்லாத காரியம் செய்வதற்கு நிலையில்லாத ஒரு அறிவு. அவ்வளவுதான். அதனாலதான் அது மோக ஞானம். நமக்கு இத சொல்லும் போது திக்குன்னு இருக்கும். ஐயோ, நான் டபுள் பிஹெச்டி என்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. நீ ட்ரிபிள் பிஹெச்டி கூட இருக்கலாம். ஆனா உலகியல் அறிவு நமக்கு மோக ஞானம் அப்படின்னுதான் சாஸ்திரம் சொல்லு. ஏன்னா நிலைத்த பொருளை பற்றிய அறிவு மட்டும்தான் ஞானம் அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே விடுதலையை கொடுக்கிறது. எந்த அறிவு எனக்கு இங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். ராஜவித்யா ராஜகுக்கியம் சொல்லும் போதே மோக்ஷசே அசுபாத் மோக்ஷசேன்னு ஏன் சொன்னார் அவர்? ஏன்னா நீ சம்சாரத்திலிருந்து விடுதலை தரக்கூடியது இந்த ஒரு ஞானம் தான். அதனால இந்த ஞானத்தை பெற்றாய் என்றால், அதற்கு உழைத்தாய் என்றால் அது அமோகமானது. மீதி என்ன பண்ணினாலும் அது மோகம்தான். ஆனா அது இல்லாம இந்த ஞானத்தை பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி இதை கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுன்னு நமக்கு தெரியாதுன்னா இந்த கிளாஸ் எடுக்கிறது கஷ்டம். நமக்கு இதை போட்டு கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் ஆன் பண்றது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அறிவு தேவையா இருக்கு. அப்புறம் இதுக்கு முடிச்சு இதை ஒரு ஃபைல் ஆக்கி அந்த ஃபைலை அப்லோட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு அறிவு தேவையா இருக்கு. இதெல்லாம் அப்ப வீணான போன ஞானமா அப்படின்னு நமக்கு தோணும். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, அது இதுக்கு அனுகூலமான அளவுக்கு இந்த ஞானத்தை நாம பெற்று அதை உபயோகப்படுத்துறத பத்தி பிரச்சனை கிடையாது. இங்கேயும் நான் சொல்றேன், அந்த மோகினியும் மத்திங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுலயே மூழ்கி நான் பெரிய ஆளுப்பா, நான் டாக்டரேட் நான் சொல்றதுதான் இங்க எல்லாருமே எந்த பத்திரிகை பாருங்க நான் சொல்றதுதான் எழுதுவாங்க அப்படின்னு ஒரு இந்த கித்தாப்பா ஒரு பேட்டி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுவும் இந்த உலக விஷயங்கள்ல ஆஃப் நோ யூஸ் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு பாடமே. ஏன்னா அது எல்லாமே அழியக்கூடிய விஷயங்கள்ல, அழியக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அழியக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது தான். அழியாத பரம்பொருளை பற்றிய ஞானம் தான் உண்மையா. இது யாருக்கு இல்ல? விசேதசக. விசேதசகன்னா என்ன? சேத்தஸ்னாலே புத்தின்னு. விவேகம் பண்ணி அறிய முடியாதவர்கள். விவேகம் பண்றது அப்படிங்கிறது என்ன? விவேக சக்திங்கிறது என்ன? எது நிலைத்தது, எது நிலையில்லாதது, எது சத்தியம், எது மித்யா, எது நித்தியம், எது அனித்தியம் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு இந்த ஆசைகள் வீணானது, இந்த கர்மங்கள் வீணானது, இந்த ஞானமும் அதை குறித்த ஞானமும் வீணானது. அவர்கள் ஆசுர பாவமாக இருக்கிறார்கள், ராட்சச பாவத்தில் இருக்கிறார்கள், மோகித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தான் பகவான் சொல்ற. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேண்டிருக்கு அப்படின்னா, பக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே என்ன இவர் நமக்கு மாணிக்கவாசர். யார் அந்த பரம்பொருளை பற்றிய அறிவை பெறுவதில் அவர்களுக்கு சுணக்கம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் ஊடர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில தான் கொண்டு வரார் பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? அந்த காரியங்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் ஈடுபடுத்தும்படியான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அது நிச்சயமாக சம்சார விடுதலைக்கான காரியமாக அது இருக்காது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு 13வது ஸ்லோகம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாः பஜந்த்யனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம். ஹே பார்த்த, தூ ஆனால் மகாத்மானக மகாத்மாக்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தைவீம் பிரகிருதிம் தெய்வீகமான இயல்பை ஆஸ்ரிதா சார்ந்தவர்களாக, அனன்ய மனசக இறைவனை தனக்கு வேறாக எண்ணாத மனமுடையவர்களாக, பூத ஆதிம் உலக முதல்வனாகிய காரணமாகிய, அவ்யயம் அழியாத மெய்ப்பொருளாகிய, மாம் ஞாத்வா பஜந்தி என்னை அறிந்து வழிபடுகிறார்கள். ஆனால் மகாத்மாக்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள்
தெய்வீகமான இயல்பை சார்ந்தவர்களாக, இறைவனை தனக்கு வேறாக எண்ணாத மனமுடையவர்களாக, உலக முதல்வனாகிய, உயிர்களுக்கெல்லாம் காரணனாகிய, அழியாத மெய்ப்பொருளாகிய என்னை அறிந்து வழிபடுகிறார்கள். உங்களுக்கு தெரியறது இல்லையா? முதல்ல என்ன சொன்னார்? யார் மூடர்கள் அப்படிங்கிற விஷயத்த 2 ஸ்லோகத்துல சொன்னார். 11, 12, 2லயுமே இறைவனை வெறும் ஒரு பிளஷ் அண்ட் பிளட்ல வந்திருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்னு நினைக்கிறவன் எல்லாரும் முட்டாள் தான் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். அப்படி நினைக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்தது சொன்னார். அவர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய செயல்களை குறித்த அறிவு, செயல்களை செய்வதற்கான அறிவு, இது எல்லாமே ஒரு இது இல்லாம, ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு தன்மையோடு அவர்களுடைய அறிவானது இருக்கிறது. அந்த காரணத்தினால அவர்கள் அசுரர்களாகவோ அல்லது ராட்சசர்களாகவோ மதிமயங்கி அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத 2 ஸ்லோகங்கள் மூலமாக இந்த இறை தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள்ங்கிற விஷயத்த சொல்லிட்டார். இப்ப இனிமே என்ன சொல்ல போறாருன்னா, இத கரெக்டா புரிஞ்சு கொண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள். நமக்கு இப்போ முதல்ல அதை படிச்சுட்டு நம்ம மத்தவங்களை ரேட் பண்ணுவோம் இல்லையா? இதையும் படிச்சுட்டு நாம நம்மள ரேட் பண்ணணும். 2த்துக்குமே நம்மள ரேட் பண்ணணும். இதையும் படிச்சுட்டு நாம நம்மள ரேட் பண்ணணும். ஆக இந்த மூடர்கள் பத்தின ஒரு விவரம் நமக்கு 11, 12ல நமக்கு கிடைச்சு. பக்தர்கள் பல வகை. அப்ப அவங்க 2 பேரும் பக்தர்கள் இல்லையான, பக்தர்களாக இருந்தாலும் அவர்கள் உண்மையை அறியாத மெய்யறிவை பெறாத பக்தர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, மெய்யறிவில் நாட்டம் இருந்து மெய்யறிவை பெற்ற பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்களுடைய இயல்பை முதல்ல சொல்றார். இயல்பு எப்படி இருக்கு? அவர்களுக்கு இயல்பு என்ன? ராட்சச அசுர 2 இயல்பு சொன்னார். இங்க என்ன சொல்றார்? தெய்வீம் பிரகிருதிம் அப்படிங்கிற தெய்வீகமான இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? நாம புரிஞ்சுக்கணும். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் தமப்பிரதானமும் ரஜஸ் பிரதானமும் இருக்கு. அதாவது இந்த குணங்கள்ல வேறுபாடு இருக்கு. ஒரு மனுஷன் எடுத்துட்டா மொத்தமா அவனுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு நேரத்துல ஒரு குணம் இருக்கிறதுங்கிறது வேற. காத்தால சத்துவ குணம், மத்தியானம் ராஜச குணம், ஈவினிங் நைட் தாமச குணம் எல்லாம் சொல்றது அது காமனா ஒரு ஆளுக்கு நடுவுல மாறுறது. பொதுவாவே ஒரு ஃப்ரேமே இருக்கும். சில பேர் பார்த்தாலே ஒரு சாத்விகமான ஒரு குணத்தை கொண்டவர்கள், அதிகமா அதிர்ந்து பேசாம, தன் வேலையை மட்டும் தான் பார்த்து கொண்டு, புறம் பேசாமல், பயனில சொல்லாமை செய்யாமல், அத்தனையும் போட்டுக்கலாம். நமக்கு தான் தெரியுமே. இப்போ இதுல இருந்து ஆரம்பிச்சு, நம்ம பொறையுடைமையில இருந்து ஆரம்பிச்சு, நம்ம நீட்டா இது வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த தீவினை அச்சம் வரைக்கும் போட்டுக்கலாம். அவ்வளவையும் மாஸ்டர் பண்ணியிருக்கிறவன் யாருன்னா அவன் தான் இந்த தெய்வீம் பிரகிருதி அப்படின்னு. ஏன்னா அதை படிச்சது எவ்வளவு சௌரியமா இருக்கு. இத்தனையும் நல்ல குணங்கள், சாத்விகமான குணங்கள் கொண்டவர்கள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க்கே அவங்களது அப்படித்தான். ஆனா அது நடுவுல ராஜசிக்கா இருந்து நடுவுல தாமசிக்கா இருக்கிறதுங்கிறது வேற. இயல்பு அப்படின்னா அவர்களுடைய நேச்சரே அப்படித்தான் இருக்கு. அவர்கள் இப்படி இருக்கிறார். எப்படி பண்றாங்க? அவங்கள இறைவனை எப்படி அவர்கள் அணுகுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, நான் எப்போ தோணும் போதுப்பா அப்படி இல்லையா. என்ன சொல்ற இந்த இடத்துல? அனன்ய மனசக, வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்ம இந்த அனன்யங்கிற விஷயத்த நிறைய சிந்தனை பண்றோம். ந அந்யக அனன்ய, இன்னொன்னு கிடையாது, இறைவனை தவிர இன்னொன்னு கிடையாது அப்படிங்கிறச்சே. அப்ப நான்கிற இந்த உடல் மனம் புத்தியே கிடையாது. இங்கேயும் இறைவன் தான் இருக்கிறார், எங்கேயும் இறைவன் தான் இருக்கிறார். அந்த புத்தி அவர்களுக்கு திருடமாக இருக்கிறது. இத பத்தி நம்ம எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ். 8வது அத்தியாயம் 8, 14, 22 இத்தனை ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் இந்த விஷயங்களை. 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் என்ன சொன்னார்? அபியாசயோக யுக்தேன சேதனா நான்யகாமினா ந அந்யகாமினா, வேறு ஒரு ஆசை இல்லாதவன், ஒரு போக்கிடம் இல்லாதவன், வேறு ஒரு இடம் கிடையாது, இறைவனை தவிர வேற கிடையாது. ந அந்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு அந்த இறைவனுடைய நிலையை அங்க சொல்லியிருக்க. அடுத்தது என்ன சொன்ன? 8:14 சொன்ன. 8:14 என்ன பார்த்தோம்? அனன்ய சேதா சததம், அங்க மனசு எப்ப பார்த்தாலும் இறைவனோடையே ஒன்று இருக்கிறது. யோமாம் ஸ்மரதி நித்யஜக,
தஸ்யாகம் சுலப பார்த்த, அவனுக்கு நான் என்னை புரிவது ரொம்ப ஈஸி. அவனுக்கு நான் சுலபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அவனோட மடியில உட்கார்ந்துக்குவேன்னு அர்த்தம். அவனோட புத்திக்கு என்னை பற்றிய தத்துவங்கள் எட்டுவது என்பது ஈஸி. எப்போ அவன் என்னோட இது ஐக்கியமா இருக்கும் பொழுது, மைண்ட் லெவல்ல அவன் என்ன நன்னா புரிஞ்சுட்டு இருக்கச்சு, அவன் எப்பொழுதும் அவனுடைய மனசை என்கிட்டயே வச்சிருக்கச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சௌரியமா இருக்கு புரிஞ்சுக்கிறது. இறைவனை பற்றியே சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இறைவனை பற்றி புரியாம எப்படி போகும்? நிச்சயமாக அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைல்ல, புரியாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதுதான் இங்க முக்கியம். இறை சிந்தனை ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்லப்பா, அதுவேதான் அவனுக்கு எப்பொழுதுமே. மத்தவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் அரலூசுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, யார் எப்படி கமெண்ட் அடிச்சா என்ன, நான் பார்க்கறதுல எல்லா இடங்கள்லயும் இறைவனை மட்டுமே நான் பார்க்க பழகிக் கொள்கிறேன். அப்படி இருக்கக்கூடியவனை பத்தி அங்க பேசுறேன். அவனுக்குதான் சுலபம். அடுத்தது பாருங்க 8:22 புருஷ சபர பார்த்த பக்தியாலபியஸ்துவனன்யா அந்த அந்நியங்கிறதுக்காகவே இதெல்லாம் எடுத்து சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப யாருக்கு வந்து என்ன இது பண்ண முடியும்னா பக்தியினால என்னை வந்து அடையணும். அதுக்கு எப்படி என்னை தவிர வேற இல்லைங்கிற பக்தியினால அடையணும். இதுல என்ன ஒரு அநியாயமா இருக்கே அப்படின்னா, என்னை தவிர வேற இல்லைங்கிறத இந்த இடத்துல ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணர் ஒருத்தர் தான் கடவுள் அப்படி சொல்லல இங்க. கடவுளுங்கிறது கிருஷ்ணருக்குள்ள மாத்திரம் இல்லைங்கிறத சொல்றது, வேற ஒண்ணும். கடவுள்ங்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆதி பகவன், உலக முதல்வன், அதையே இங்கேயே சொல்லிட்டார், பூத ஆதி. ரெண்டு விஷயம் சொல்றார். பகவானை எப்படி புரிந்து கொண்டவன் மகாத்மானக, ஃபர்ஸ்ட் அந்த பக்தனை புகழ்கிறார். மகாத்மா பாவன், மகான்னு சொன்னாலே பெரியன்னு அர்த்தம். பெரிய பெரிய ஒரு இது மனதை உடையவன் அவன். ஏன்னா அவன் பெரிய பொருளையே எப்பவும் நினைத்து கொண்டிருக்கிறான், அதுதான் அந்த விஷயம், வேற ஒண்ணும். மகாத்மானக அவனுக்கு அடுத்தது என்ன, அவனோட இயல்பு எப்படி இருக்குன்னா தெய்வீகமான இயல்பாக இருக்கிறது. எப்பொழுதும் அவன் சத்துவகுணத்திலேயே தோய்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு என்னை எப்படி புரிந்து கொள்வான் அப்படின்னா, என்னை தவிர வேற சிந்தனையே கிடையாது, இறைவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்ல, இறைவனை தனக்கு வேறாக நினைக்காத தன்மை. நான் இறைவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன வேறையா வைத்துக் கொண்டு இறைவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அங்க துவைத்தம் தான் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, இறைவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறப்போ அப்ப நானும் அதுதானே அப்படிங்கிறதுதான் இங்க வந்து நாலேஜ். அந்த நாலேஜ் தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. நான் எனக்கும் இறைவனுக்கும் யாதொரு வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிறதுதான் அந்த அனன்ய மனசக. வேற எதுவுமே இங்க மற்றது எதெல்லாம் நான் பார்க்கிறேனோ, எதெல்லாம் நான் அனுபவிக்கிறேனோ அவ்வளவுக்கும் பர்மனன்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது கிடையாது. அது டெம்பரரியா இருக்கிறது, ஒரு விவகாரத்துக்காக இருக்கு. அது விவகாரம் முடிஞ்சாச்சுன்னா முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது கிடையாது. உப்பு பொம்மை வெளியில இருக்கிற வரைக்கும் பொம்மை, சரியா? ஒரு உப்பால பொம்மை பண்ணிருக்கு. இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லக்கூடிய உதாரணம். ஒரு உப்புனால பண்ணி இருக்கக்கூடிய பொம்மை வெளியில தனியா இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ஒரு இது இருக்கு, நாம ரூப காரிய கிரியா எல்லாமே இருக்கு, அது உப்பு பொம்மை. அதே உப்பு பொம்மையை கடலுக்குள்ள போட்டாச்சு அப்படின்னா அந்த உப்பு பொம்மையை போய் நீங்க கீழே இருந்து எடுத்துன்னு வர முடியுமா? அது கடல்ல கரைஞ்சல்லவா போகும், அது உப்போட உப்பா அல்லவா ஆகும். கடவுள்ல கரையணுங்கிற அதுக்காக சொல்ற உதாரணம். நீ அப்படி உப்பு பொம்மை மாதிரி கரையணும் அப்பா, வித்தியாசமே கிடையாது, உனக்கும் இறைவனுக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படின்னு. அதுதான் அனன்ய மனசக அப்படின்னு. அது எப்ப வரும்னா நிர்குண பக்தினாலதான் வரும், சகுண பக்தினால வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்த. எத்தனை நீங்க சகுண பக்தி பண்ணினாலும் அந்த அழகா இருக்கு பாரு, அந்த கண்ண கதுப்பா இருக்கு பாரு அவனுக்கு, இந்த கண்ணை பாரு அப்படியே எவ்வளவு அழகு, என்ன தாமரை கண்ணனா இருக்கானே அவன், இந்த இதை பாரு, அவனோட நெத்திய பாரு, அப்படியே பிறை சந்திரன், இப்படித்தான் போகும். வேற வேற அப்படின்னு பார்க்க வர்ணனைகள் எல்லாம் வேற 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 வேறன்னு பார்க்கத்தான் முடியும் நம்மளால. ஆனா என்ன சொல்றாரு, சகுண பக்திங்கிறது அதைத்தான் வணக்கும், சித்த சுத்தி கிடைக்கும். அது நம்மளை எங்க கொண்டு போகணும், நிர்குண பக்திக்கு கொண்டு போகணும். நிர்குண பக்திங்கிறது எப்படி இருக்கு, அது உருவமற்றது, அதற்கு அழிவில்லை, அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது நித்தியமாக இருக்கிறது, அது பரம்பொருளாக இருக்கிறது, அது ஏகமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் தான் அதை நம்ம வந்து அசிமுலேட் பண்ணி மனசுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கணும். அதைத்தான் சொல்றார். நான் என்னை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா, நீ பூத ஆதிம்,
பூத ஆதிம். பூத ஆதிம்னா என்ன? ஆதினா முதல், பூதனா இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்தும், உலக முதல்வன், ஆதி பகவன், முதற்றே உலகு. உலக முதல்வன்னா என்ன அர்த்தம்? காரணமாக இருக்கிறான். அந்த காரணம் எப்படி இருக்கு? பால் தயிரா மாற காரணம் கிடையாது, பரிணாமமா இல்ல, அழியாததாக இருக்கிறது. இங்க என்ன சொல்றார் வார்த்தை? அவ்யயம். அவ்யயம்னா என்ன? அழியாத ஒரு பரம்பொருளாக இருக்கிறது. இந்த பூதங்களுக்கெல்லாம் காரணமா இருந்தாலும் கூட இவர் ஏதோ ஒரு தனி சப்ஸ்டன்ஸ், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன்னால வரமாச்சு, அங்கேருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு மலையாச்சு, அப்படி இல்ல. இவர் இதுதான் எல்லாமே, இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்படி? நான் போன கிளாஸ்ல சொன்னேன், விஸ்வம் திருஷ்ய தர்ப்பமா திருஷ்யம் தர்ப்பணம். அப்ப அந்த மாதிரி ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய தர்ப்பணத்துல இருக்கக்கூடிய நகரம் மாதிரி இது ஒரு தோற்றம். அந்த தோற்றம் எப்படி ஏற்படுறதுன்னா மாயையினால ஏற்படுறது. அந்த மாயை தோற்றுவிக்கிறது. இங்க அழிவுங்கிறதே கிடையாது, சோர்ஸுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. சோ அழிவற்ற ஒரு பரம்பொருளாக நான் இருக்கிறேன், பூதங்களுக்கு காரணமாக நான் இருக்கிறேன், எல்லா உயிர்களுக்கும் காரணமாக நான் இருக்கிறேன். இப்படித்தான் என்ன புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சு தெய்வீம் பிரகிருதி வந்தா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இந்த தெய்வீம் பிரகிருதிக்கு சுவாமிஜி என்ன சொல்றாரு, எப்படி வரும் அது அப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்தா தான் தெய்வீம் பிரகிருதி நமக்கு வரும். இப்ப நமக்கு என்ன வேணும்? நிர்குண பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அதுக்கு முதல்ல நம்மளோட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் தயார் நிலையில இருக்கணும். அது எது பண்றது அப்படின்னா, இந்த சாதன சதுஷ்டயம் தான் நமக்கு அதை பண்றது. அதுதான் நமக்கு சகுன பக்தி என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு திருட வைராக்கியத்தை கொடுக்கும், இந்த பக்தியில ஒரு திருடத்தா கொடுக்கும். ஆனா நிர்குண பக்திங்கிறது தான் தன்னையே ஆத்மாவாக இறைவனாக உணர்றதுங்கிறது அங்கதான் நமக்கு கிடைக்கும். இதுல சொல்லுவார் தாயுமானவர், சித்தம் அறியாமலே சித்தத்தில் நின்றிலங்கு திவ்ய தேஜோமயத்தை. இந்த பரிபூரணானந்தமை பாட்டு இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசிக்க வேண்டிய வார்த்தைகள். அத்வைத வஸ்துவை சொற்பிரகாச தனியை அருமறைகள் உரசறையவே அறிவினுக்கு அறிவாகி ஆனந்த மயமாகி அனாதி ஆதி ஏக தத்துவ சொரூபத்தை மத சம்மதம் பெறா சாலம்ப ரகிதமான சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை. ஒவ்வொரு வார்த்தையும் நான் இதுக்காக சொல்லல, எனக்கு இந்த ஸ்லோகம் தெரியும் சொல்றதுக்காக சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் நிர்குண பக்திங்கிறது காமிக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு பாட்டு இருக்குதா, அந்த பாட்டுல எதை கொண்டு வந்து அங்க முன்னிறுத்துறாரு அப்படின்னா, எந்த உருவத்தையுமே கிடையாது. ஆனா இது புரியறதா இல்லையா? இது ஒரு சக்தியை சொல்றதுங்கிறது புரியறதா இல்லையா நமக்கு? இந்த புரிய வைக்கிறது எப்படி? சொற்களால். இந்த சொற்கள் மனோ வாக்குக்கு எட்டாத அந்த பொருளை, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த பரம்பொருளை கண்ணுக்கும் கருத்துக்கும் அகக்கண்ணுக்கும் அகக்கருத்துக்கும் பக்குவமான நமக்கு சொல்லுவதற்காக எழுதப்பட்ட பாட்டு இது. அவ்வளவு வார்த்தைகளும் இந்த நிர்குண பிரம்மத்தை பற்றின வார்த்தைகள். நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விகார சுத்தமான நிராமயத்தை. அந்த ஒரு வார்த்தைகளும், எந்த வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அதை வைத்துக்கொண்டு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவுமே பிரம்மத்தினுடைய லட்சணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டவர்களை என்ன சொல்றாருன்னா மகாத்மாங்கிறார், தெய்வீம் பிரகிருதிம் அப்படிங்கிறார். அப்போ இப்ப நமக்கு இன்னொரு செட் ஆஃப் பக்தர்கள் கிடைக்கிறாங்க. 2 பேர் கிடைச்சாங்க, அவங்க மூடர்கள் ஆயிட்டாங்க. இப்ப அடுத்தது பார்க்கணும். இன்னும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. சததம் எப்பொழுதும், மாம் என்னை, கீர்த்தயந்தக துதிப்பவர்களாய், திருடவ்ரதாக திடமான விரதம் கொண்டு, யதந்தக ச உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டு, பக்தியா பக்தியும், நமஸ்யந்தக ச வணங்குபவர்களாய், நித்திய யுக்தாக எப்பொழுதும் இதிலேயே ஈடுபட்டவர்களாய், மாம் என்னை, உபாசத்தே வழிபடுகிறார்கள். எப்பொழுதும் என்னை துதிப்பவர்களாய், திடமான விரதம் கொண்டு உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டு,
பக்தியும் பக்தியுடன் வணங்குபவர்களாய், எப்பொழுதும் இதிலேயே ஈடுபட்டவர்களாய் என்னை வழிபடுகிறார்கள். இப்ப நம்ம இந்த நிர்குண பக்தி பண்றாங்களே அப்படிங்கறதுனால அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி மோட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நில குத்தி இருக்கும் அவங்களுக்கு பார்வையே. அவங்க ஞானிகள், அவங்க யாரோடையும் இன்டராக்ஷனே இருக்காது. யாராவது வந்தா வெள்ளு விழுவாங்க. அப்படி இல்ல. அதைத்தான் பகவான் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற. என்னோட பக்தன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் சும்மா என்ன என்ன ஒண்ணுமே புரிஞ்சுக்காம என்ன ஒரு உருவமா பார்த்து பக்தி பண்றவனே அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுவானா. இவன் எப்படி இருப்பான்னா, எப்போதும் என்னை தவிர வேற சிந்தனையே இருக்காது. ஏன்னா இதுதான் சொன்னார்ல, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. அப்படி பார்க்கக்கூடிய பக்தனாக அவன் இருக்கிறான். எல்லா இடங்கள்லயும் அவன் தான் இருக்கான். அதுல ரொம்ப அழகான வார்த்தை, சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலங்கு திவ்ய தேஜோமயத்தை. எனக்கு இருக்கான் அவங்கிறது எனக்கு தெரியலனாலும் அவன் இருக்கான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒடியானே. எப்படி கொண்டு வரார் பாருங்க. இதை என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்காக தான் இதை சிந்தனை பண்றது, வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிள் தான், அர்த்தம் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். வேர் ஃப்ரம் வி கெட் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் நமக்கு ஒரு 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 ரிகலெக்ஷனோட படிக்கும் பொழுது இது என்ஜாயபிளா இருக்கு இல்லையா? இவர்கள் இப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது. கீர்த்தயந்த சததம், எப்பொழுதும், எப்ப பார்த்தாலும் இறைவன் நினைப்பு தான். இப்ப திரு அந்த மாலையில நமக்கு அப்பர் பெருமான் கத்து கொடுக்குறாரு. கண்ணை வச்சுட்டு என்ன பண்ணணும், காதை வச்சுட்டு என்ன பண்ணணும், மூக்கை வச்சுட்டு என்ன பண்ணணும், வாயை வச்சு நம்ம என்ன பண்றோம்? கண்ணுக்கு நல்ல கிளாஸ் போடணும், காதுக்கு நல்ல விதவிதமா தோடு, அப்புறம் இங்க தோடு, அப்புறம் முழுசா மறைக்கிற தோடு, இதெல்லாம் தானே எல்லாருக்கும் ஆசைகள்ங்கிறது. எப்படி இருக்கு? புற அலங்காரங்களுக்கான ஆசைகள் இருக்கு. அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது அப்படி இருக்கு. ஆனா அங்கமாலையில அவர் சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு. அந்த தலையே நீ பகையிலேந்து ஆரம்பிச்ச தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, மூக்கே நீ முரலாய், வாயை வாழ்த்து கண்டாய். ஒவ்வொரு உறுப்பையும் நாம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் சததம். சததம்னு சொன்னா எப்பொழுதும் எல்லா வகையிலும் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகையான்னா என்ன அர்த்தம்? எப்படியெல்லாம் எப்பொழுதெல்லாம் எந்த விதத்திலெல்லாம் முடியுமோ அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. அது மாதிரிதான் இந்த சததம்னு சொன்னா, எப்படியெல்லாம் எந்த வழியிலெல்லாம் எந்த சமயத்துல எல்லாம் முடியுமோ எல்லா சமயங்களிலும் எல்லா வகையிலும் அப்படி பண்ணினாதான். என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? என்ன சொல்றாரு? இருள் சேர் இரு வினையும் சேரா சததம் மாம் கீர்த்தயந்த. என்னை பத்தி பாடிண்டே இருக்காம்பா, சதா பாடுறான். பாண்டுரங்க விட்டலான்னு பாடுறான், ஹே வெங்கடேஸ்வரான்னு பாடுறான், ஹே கோவிந்தான்னு பாடுறான், திருப்பாவை பாடுறான், திருவெம்பாவை பாடுறான், திருப்பள்ளி எழுச்சி பாடுறான், எல்லாம் பாடுறான்பா. திரும்ப திரும்ப எல்லாத்துலயும் சுத்தி என்னதான் இருக்கு, என்னையே தான் பாடிக்கொண்டிருக்கிறான். ஆள் மனசுல அவன் என்னை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறான். முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னது அதை புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? பூத ஆதி, அவன் அவ்யயம், இதெல்லாம் முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி புரிந்து கொண்டு சததம் கீர்த்தயன், எப்பொழுதும் என்னை பற்றிய புகழ் மொழிகளை அவன் பாடிக்கொண்டே இருக்கிறான். இருள் சேர் இரு வினையும் சேரா. அதனாலதான் அவனுக்கு இரு வினையும் சேராது அப்படின்னு வள்ளுவர் சொன்னது. அதனாலதான் அப்படி சொல்றார். அப்ப இதுல கூட சொல்லுவார், இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு. நம்ம இதுல பார்த்திருப்போம், அப்பர் பெருமானுடைய பாடல்ல கூட இந்த வார்த்தையெல்லாம் வருதுங்கிறத பார்த்து. இந்த இறைவனை பற்றிய அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான அறிவு, பெறுவதற்கான உண்மையான அறிவு. இது எதுக்கு சொல்றது அப்படின்னா, இப்பதான் ஆசா மோக கர்மா மோக ஞானம் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டா இதை புரிஞ்சுக்கணும். இது இறைவனை பற்றிய அறிவு பெறுவதில் ஆசை, இறைவனை பற்றி அறிவை பெறுவதற்கான செயல்கள், இறைவனை பற்றிய அறிவு. இதுதான் உண்மையிலேயே அந்த மகாத்மா தெய்வீம் பிரகிருதியும் அவர்களுடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா குளோரிபிகேஷன் அர்த்தம், புகழ் பாடுறது, கீர்த்திய பாடுறது. கீர்த்தினா என்ன? புகழ்னு. பகவானுடைய கீர்த்திய பாடுறது. எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இந்த செயல்கள்லாம் புரிஞ்சிருக்காரு அவர், வீர செயல்கள் எல்லாம் புரிஞ்சிருக்காரு, எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பாடுறது. அப்படி பாடுறதுக்குரிய இந்த இடத்துல இன்னொரு கீர்த்தனம் அப்படிங்கிறச்சே இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுறது, ஆழமான அர்த்தம். அது வெளிப்போக்கான அர்த்தம் கீர்த்தனம்னா இறைவனை பற்றிய புகழ் பாடுறது. ஆழமான அர்த்தம் என்னன்னா வேதாந்த சிரவணம் செய்யும். ஏன்னா இறைவன்கிறவர் எங்க இருக்கார்? எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார். அந்த எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நிறைந்திருக்கிறாருங்கிறத சொல்றது எங்க?
உபனிஷத்ல இருக்கு. அந்த உபனிஷத்ல இருக்கக்கூடிய வாக்கியங்களை, கீதை உபனிஷத் போன்ற விஷயங்களை சிரவணம் செய்வது, மனனம் செய்வது, இதுதான் உண்மையான அதாவது ஆழமான பொருள் சொல்றேன். முதல்ல சொன்னது வாட்சியார்த்தமா சொன்னேன், இப்ப லட்சியார்த்தமா சொல்றேன். அந்த இறைவனை உண்மையிலேயே புகழ்ந்து பாடுவது அப்படின்னா அவருடைய வர்ணனைகளை புகழ்ந்து பாடுவதுங்கிறத காட்டிலும் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு இந்த வேதாந்த நூல்கள் சொல்லி இருக்கு இல்லையா, அந்த சிரவணம்ங்கிறத ரொம்ப சின்சியரா சீரியஸா எடுத்துட்டு பண்றது. அதுக்குதான் முன்னாடி ஒரு வார்த்தை போட்டுட்டார், தெய்வீம் பிரகிருதியும். தெய்வீம் பிரகிருதிங்கிறது எப்படி வரும்னு சொன்னேன், சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தா வரும்னு சொன்னேன். நான் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஸ்லோகத்தை, நீங்க கவனிக்கணும். நான் சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தா வரும்னு சொன்னேன். அப்ப சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவன் அடுத்ததை என்ன பண்ணுவான்னா அவன் சிரவண மனனத்துக்குத்தான் வருவான். அதனால இந்த சிரவண மனனத்தை அவன் கரெக்டா பண்ணுவான். உபனிஷத் சிரவணம்ங்கிறது பண்ணணும். அப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு, எதந்தகன்னு என்ன, முயற்சி பண்றான். எத்தனக அப்படிங்க, எத்தனம் அப்படின்னாலே முயற்சின்னு அர்த்தம். யத்தினா முயற்சி ஆளன்னு அர்த்தம். முயற்சி பண்றதில் நிபுணன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது என்ன முயற்சி பண்றாவா அப்படின்னா, உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்த. உடலையும் இதுதான் சொன்னேன், சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு கூட. கீர்த்தனம், இந்த உபனிஷத் சிரவணம் பண்ணணும்னா அவனுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் என்ன, வேதாந்த சிரவணத்திற்கு அடிப்படை கல்வி தகுதிங்கிறது என்ன, கல்வியை விட்டுருங்க, அடிப்படை தகுதிங்கிறது என்ன அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதுதான் அடிப்படை தகுதி. அந்த அடிப்படை தகுதியை அவன் நன்றாக முயற்சி செய்து வளர்த்து கொண்டிருக்கிறான். சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா, இது எல்லாத்தையும் அவன் நன்றாக வளர்த்து கொண்டு முமுட்சுத்துவம் அவனுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்டவனுக்கு அவன் திருடவிரதனாக இருக்கிறான். எப்படியாவது நான் இந்த இறைவனை தவிர வேற ஒன்னும் நினைக்காதபடி என் மனசை நான் ஆக்கிக்கணும், அதுல ஒரு திருடத்தா அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறவன் என்ன பண்றானா, என்ன அடிக்கடி நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கான். நித்திய யுக்தக, எப்பொழுதும் இதுல மட்டும்தான் இது கவனம் செலுத்துறான். எங்க வேதாந்த சிரவணம் கிடைக்கும் எனக்கு, அதுதான் நான் படிப்பேன். அது குரு பரம்பரையோட படிக்கணும், ஒரே குரு பரம்பரையில படிக்கணும். அந்த குரு பரம்பரை மாறாம, சுவாமிஜி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு, அதனால நானும் சொல்றேன். ஒரு குரு பரம்பரையில ஒரு 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 குறிப்பிட்ட கால அளவுக்கு தொடர்ந்து படிக்கணும். ஃபுல்லா ஒரு டெக்ஸ்ட அவர்கிட்ட படிச்சதுக்கு அப்புறமா தான் வேற யாராவது சொல்றத கேட்கணும். அப்பவும் அந்த குரு பரம்பரையிலேயே இருக்கிறவங்க சொல்றத கேட்டா நமக்கு நல்லது. ஏன்னா நமக்கு கிளாஸ் ஆகாது நம்மளுடைய இதுல, அண்டர்ஸ்டாண்டிங்ல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த திருடவிரதாக, நித்திய யுக்தாக, இப்படியெல்லாம் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத, அப்படி இருந்து கொண்டு என்னை உபாசிக்கிறான். இங்கேயும் என்னைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க, நிர்குண சைத்தன்யத்தை உபாசிக்கிறான், உருவக்கடவுளை அல்ல. உருவத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அருவக்கடவுளை அவன் உபாசிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு இருக்கிற ஸ்லோகங்களுக்கான பொருளை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. சாப்பிடலாம்.